ஆஃப் த செஷன் வந்துட்டு நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, so the first slide நம்ம பார்த்தோம்னா, are your meals complete in nutrition? நம்ம எடுத்துக்கிற உணவுல வந்துட்டு முழுமையான நியூட்ரிஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலயே ஒரு கேள்விக்குறி கொடுத்திருக்கிறோம். கண்டிப்பா வந்துட்டு இல்லன்னு தான் பதில். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாடிக்கு தேவைப்படக்கூடிய பாடி நீட்ஸ் வைட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ், பைட்டோநியூட்ரியன்ட்ஸ், மினரல்ஸ். ஸோ இதை வந்துட்டு ரெண்டா பிரிக்கிறோம், மேக்ரோ நியூட்ரியன்ட் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட் பிரிக்கிறோம். இந்த நியூட்ரியன்ட் வந்துட்டு ஆன் அ டெய்லி பேசிஸ் ஒரு நாளுமே நம்ம பாடிக்கு வந்து கண்டிப்பா தேவைப்படுது. அந்த மேக்ரோ நியூட்ரியன்ட்ல என்னென்ன தேவைப்படும், மேக்ரோன்றது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அதிகமா தேவைப்படக்கூடிய நியூட்ரியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு புரதச்சத்தா இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்துட்டு அதிகமா தேவைப்படும். அப்புறம் கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து, அப்புறம் அப்கோர்ஸ் கொழுப்பு சத்துமே நம்மளுக்கு வந்துட்டு எசென்சியல் அண்ட் நான் எசென்சியல் ஃபேட்னு சொல்லுவோம். அதை பத்தி எல்லாம் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த கொழுப்பு சத்தா இருக்கக்கூடிய ஃபேட்ஸ் வந்துட்டு தேவைப்படும். அண்ட் நார்ச்சத்து டயட்ரி ஃபைபர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படும். இதெல்லாம் அதிகமான குவான்டிட்டியில நம்ம எடுத்துக்கிறதுனால இது வந்துட்டு மேக்ரோ நியூட்ரியன்ட்னும். மைக்ரோ நியூட்ரியன்ட் அது அளவுல கம்மி, அது மில்லிகிராம்ஸ்ல தான் நம்ம எடுத்துப்போம், ஆனா அதோட ஆற்றல் வந்து பல மடங்கு. அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்ல இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதை பத்தியும் இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பாடிக்கு வந்துட்டு ஆன் டெய்லி பேசிஸ் தேவை. இது உணவுல இருந்து கிடைக்குதா? கண்டிப்பா கிடையாது. அந்த நியூட்ரிஷனல் கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் துணை உணவு வந்துட்டு நம்மளோட நியூட்ரலைட். ஓகே, ஸோ நியூட்ரலைட் பிராண்ட் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நியூட்ரியன்ட்டை வந்துட்டு ரெண்டா பிரிக்கிறோம். மேக்ரோ நியூட்ரியன்ட் புரோட்டீன் இருக்கு, கார்போஹைட்ரேட், ஃபேட், டயட்ரி ஃபைபர். அப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்துட்டு அளவுல வந்துட்டு கம்மியா தேவைப்படுது, பட் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம். வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் வந்துட்டு பிளே பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ எதற்காக நான் நியூட்ரலைட், இப்போ வந்து வைட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ் அதை பத்தி எல்லாம் பார்த்தோம். நான் எதற்காக நியூட்ரலைட்டை சூஸ் பண்ணணும் ஆஸ் அ பிராண்ட்? மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட் இருக்கு, நிறைய ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. எதற்காக நான் நியூட்ரலைட் சூஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நியூட்ரலைட் வந்துட்டு 86 வருட பாரம்பரியம். லைக் ஆல்மோஸ்ட் நம்ம தான் வந்துட்டு ஒரு இந்த பயனியர் அண்ட் வெல்னஸ் கேட்டகரி, ஒரு முன்னோடினே நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம அந்த ஹோல் பிளான்ட், அந்த கம்ப்ளீட் ஃபைட்டோ நியூட்ரியன்ட் பெனிஃபிட், அந்த விதையில ஆரம்பிச்சு முழுமையடைகிற ப்ராடக்ட் வரைக்குமே என்டையர் ப்ராசஸை வந்துட்டு நம்ம தான் கம்ப்ளீட்டா ஓன் பண்றோம், ஓனர்ஷிப் பண்றோம். அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் மெத்தட்ஸ் கிட்டத்தட்ட 6400 ஏக்கர்ஸ் ஆஃப் ஃபார்மிங் லேண்ட்ஸ் வந்துட்டு நம்ம தான் ஓன் பண்றோம். அண்ட் அதுல தான் நம்ம கல்டிவேட் பண்ணிட்டு நம்மளோட ப்ராசஸிங் யூனிட்ஸ்ல தான் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் ப்ராசஸ் பண்றோம். ஸோ விதையில ஆரம்பிச்சு முழுமையடைகிற ப்ராடக்ட் வரைக்குமே என்டையர்லி வி ஆர் டேக்கிங் தி கண்ட்ரோல் அண்ட் த ஓனர்ஷிப் ஆஃப் த ப்ராசஸ். அண்ட் ரொம்ப முக்கியமானது, அந்த கம்ப்ளீட் பிளான்ட்ல இருந்து, அந்த செடியில இருந்து, அந்த ஆர்கானிக் ஹெர்ப்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த முழுமையான அந்த குட்னஸை வந்துட்டு எந்த ஒரு ப்ராசஸ்லயுமே நம்ம இழக்கல. ஓகே, அதற்கான வீடியோஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் அகெயின் நம்ம நியூட்ரலைட்டை வந்துட்டு இந்த 4 pillars ஆஃப் ஆப்டிமல் ஹெல்த்தோட சேர்த்து தான் நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம். ஓகே, நம்மளோட நியூட்ரலைட்ல இந்த 4 pillars ஆஃப் ஆப்டிமல் ஹெல்த் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. டெய்லி எக்ஸசைஸ் 30 minutes to 1 hour வந்துட்டு நம்ம கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணணும். அண்ட் பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட், அஃப்கோர்ஸ் இது நம்மளோட ஆம்பே கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய எல்லாருமே, கஸ்டமர்ஸா இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருக்கட்டும், மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அண்ட் ஆல்சோ வி ஹேவ் டு மெயின்டைன் தட் பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் ஆஸ் ஆல்வேஸ். அண்ட் அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட். ஓகே, ஒரு நாள் நம்மளோட தூக்கத்தை கலைத்தோம்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த 7 hours, சில பேருக்கு 8 hours வந்துட்டு மினிமம் ரெஸ்ட் வேணும், டிபெண்ட் அப்பான் தேர் பாடி அண்ட் தேர் ஆக்டிவிட்டி வாட் தே ஆர் பர்ஃபார்மிங்ன்ற மாதிரி. அவங்க என்ன அதை அந்த டே ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம் பண்றாங்களோ அதை பொறுத்து, அவங்க பாடியோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து 7 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வந்து மினிமம் ரெஸ்ட் தேவைப்படும். ஒரு நாள் நம்ம அந்த தூக்கத்தை கலைத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு 3 நாட்கள் இல்ல 4 நாட்கள் ஆகுமா. ஸோ இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை பத்தி ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் த 4th அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பில்லர் வந்து குட் நியூட்ரிஷன்.
அதற்கு we have a beautiful product, beautiful brand, நம்மளோட நியூட்ரலைட் இருக்கு. ஓகே, ஸோ நியூட்ரலைட் ஓட இன்ட்ரடக்ஷன். உலகத்திலேயே நம்பர் 1 பிராண்ட் இன் வைட்டமின்ஸ் அண்ட் டயட்ரி சப்ளிமெண்ட்ல நம்ம தான் பயனியர் இன் வெல்னஸ் சொல்லுவாங்க, முன்னோடியா இருக்கிறோம். 85, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 86வது வருடத்துக்குள்ளே நம்ம வந்துட்டு என்டர் ஆயிட்டோம். ஸோ 1934ல it has been founded by டாக்டர் கார்ல் ரெம்பர்க் வந்துட்டு 1934ல வந்துட்டு நியூட்ரலைட் ஆஸ் அ பிராண்ட் நம்ம ஆம்வே ஸ்டார்ட் பண்றதுக்கு 25 வருடத்துக்கு முன்னாடியே நியூட்ரலைட்ன்ற பிராண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, அதற்கப்புறம் ஆம்வேவோட வந்து நம்ம நியூட்ரலைட் வந்து இணைஞ்சாங்க. ஓகே, அண்ட் வி ஹாவ் ஒரு லெகசியே வந்து நம்ம நியூட்ரலைட்ல வச்சிருக்கிறோம். அண்ட் as I said before, 6400 ஏக்கர்ஸ் ஆஃப் சர்டிஃபைடு ஃபார்மிங் ஃபார்ம்ஸ் இருக்கு. அண்ட் 6 மேனுஃபேக்சரிங் பிளான்ட், அதுல ஒரு இன்டர்நேஷனல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் நம்மளோட தமிழ்நாட்டுல நம்மளோட நிலக்கோட்டையில இருக்க ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி உள்ள ஒரு ஜிஎம்பி சர்டிஃபைடுன்னு சொல்லுவாங்க, குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு யூஎஸ் கோல்ட் எல்இடி சர்டிஃபைட் பிளான்ட், அங்க நீங்க பிளான்ட் விசிட் பண்ணவங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம அங்க எதுவுமே வந்துட்டு அன்டச்டு கிடையாது. எல்லாமே கம்ப்ளீட்டா வந்துட்டு உங்களுக்கு ரோபோஸ்டிக், எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஆட்டோமேட்டட் சிஸ்டம் தான். ஓகே, ஒன்ஸ் ரா மெட்டீரியல் என்டர் ஆகுறதுல இருந்து கம்ப்ளீட் டேப்லெட் ஃபார்மேஷன் வரைக்குமே எதுவுமே அன்டச்டு கிடையாது, டைரக்டா. ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் வி ஆர் ஓனிங் த டோட்டல் கண்ட்ரோல் ப்ராசஸ், எல்லாமே நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அண்ட் நியூட்ரலைட் மட்டுமே ஓவர் $5.2 பில்லியன் வந்து நம்ம டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் நம்மளோட லைக் லேப்ஸ்ன்னு சொல்லுவோம், 75 இன்டர்நேஷனல் லேப்ஸ்ல 1000க்கு மேற்பட்ட சயின்டிஸ்ட் 24/7, ஏன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதனாலதான் அந்த வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பொசிஷனை நம்மளால ஹோல்ட் பண்ண முடியுது. அண்ட் அந்த கட்டிங் எட்ஜ் ஃபியூச்சர் ஃபோக்கஸ் டெக்னாலஜி வந்துட்டு நம்மளோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட், நம்மளோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேப்ஸ் எல்லா இடத்துலயுமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு நான் இந்த ஸ்லைட் அப்போ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன், இந்த உலகம் ஃபுல்லாவே வந்துட்டு இந்த தொற்று நோய் வந்துட்டு பரவ ஆரம்பிச்சதையுமே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பேண்டமிக் சுச்சுவேஷனை வந்துட்டு உங்களுக்கு அறிவிச்சாங்க. அண்ட் இந்த கடந்த 6 மாதத்துல அதிகமா தேடப்பட்ட வேர்டு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கூகுள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹவு டு இம்ப்ரூவ் மை இம்யூனிட்டி, என்னோட எதிர்ப்பு சக்தி எப்படி இன்க்ரீஸ் பண்றது, அதற்கு என்னென்னலாம் தேவைப்படுது. கண்டிப்பா நீங்க இம்யூனிட்டின்னு சர்ச் பண்ணீங்கன்னா சப்ளிமெண்ட் வரும், சப்ளிமெண்ட் சர்ச் பண்ணீங்கன்னா அதுல வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பிராண்ட் நம்ம நியூட்ரலைட் வரும். ஓகே, சோ அந்த அளவுக்கு ஒரு ஃபியூச்சர் ஃபோக்கஸ்ட், ஏன்னா இப்பதான் எல்லாருமே வந்துட்டு ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன், ஏன்னா நம்மளோட கடந்த ஒரு 100 வருடத்துல யாருமே பேண்டமிக் சுச்சுவேஷன் பார்க்கவே இல்லை. ஆனா 1934லயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஹெல்த். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபைட்டோ நியூட்ரியன்ட், பிளான்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த லைக் அந்த கேட்டகரியிலேயே நம்ம முன்னோடியா இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு எவ்வளவோ இண்டஸ்ட்ரி இருந்தாலும் ஏன் நம்மளோட நியூட்ரலைட், நம்மளோட கம்ப்ளீட் எசென்ஷியலா இருக்கக்கூடிய இந்த நியூட்ரலைட் வந்துட்டு மல்டிஃபோல்ட் ஆகுறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம ஃபியூச்சர் எல்லா ப்ராடக்ட் கேட்டகரியிலுமே we will just think beyond future ன்னு சொல்லுவோம். அதை இந்த இடத்துல வந்துட்டு, ஏன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் அண்ட் ஆஃப்டர் கோவிட் கூட வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் அவேர்னஸ் வந்துட்டு மல்டிஃபோல்டா இருக்கு. அண்ட் மார்க்கெட்ல அந்த பொட்டன்ஷியல் வந்துட்டு ரொம்ப உயர்ந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு ஃபார் ஷுவர் நம்ம எடுத்துட்டு போயிட்டு, எல்லாருக்குமே இதோட தேவை வந்துட்டு கண்டிப்பா இருக்கு. ஸோ வி கேன் மேக்சிமைஸ் நம்மளோட இந்த நியூட்ரலைட் நாலேஜை யூஸ் பண்ணி we can maximize our நியூட்ரலைட் ஆர்டர்ஸ் as well as நியூட்ரலைட் கன்சப்ஷனையும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு we can just அதை பத்தி சொல்லலாம். அண்ட் as I said about நியூட்ரலைட், இப்போ ஒரு சின்ன வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நம்மளோட நியூட்ரலைட் அந்த ஃபார்மிங் ஃபெசிலிட்டிஸ் நான் சொன்ன தெரியுமா, அதை பத்தியும் அண்ட் அந்த லேப்ஸும், ஒரு இன்டர்நேஷனல் லேப்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ், இதற்கான ஒரு சின்ன வீடியோ இருக்கு. எப்படி அந்த கம்ப்ளீட் குவாலிட்டியை வந்து நம்ம மெயின்டைன் பண்றோம்ன்றத கன்சிஸ்டன்சியா. ஓகே,
I always wanted to explore what are the good things nature has to offer. Nutrilite is all about botanicals. So it's a very good marriage between me and Nutrilite. My name is Amit Chandra. I'm a phytochemist at Nutrilite. In Nutrilite, we are very particular about consistency in growing, analyzing, and delivering the raw materials in our products. We control the quality for Nutrilite botanicals, right from seed to the supplement stage. If we don't have the right seed, we don't have the right plant coming up, we may not have the right amount of phytonutrients. Each botanical has its own phytochemical fingerprint. If we do not pay attention to the fingerprint, it may not be that botanical that we want. Once they reach the peak of those phytonutrients, we have to harvest them. And then we process them to make the extracts and the raw materials which go into our products. The process that Nutrilite applies needs collaboration. A lot of people work together to ensure we maintain the quality to the supplement stage. We have a lot of scientists who understand those phytochemicals and manage the quality of the phytonutrients. We control the whole process starting from seed to supplement. It's a very good combination of nature and science coming together. That's why we call it best of nature, best of science. ஓகே சார், நம்ம மியூட் பண்ணிடலாமா சார் எல்லாருமே? 1 minute. ஓகே, நான் எல்லாருமே மியூட் பண்ணிட்டேன். அட் த லாஸ்ட் வந்துட்டு நம்ம அன்மியூட் பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம். ஸோ இட் இஸ் வெரி கிளியர் தட் எந்த அளவுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு குவாலிட்டி, ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட நியூட்ரலைட்ல அக்ராஸ் த குளோப் ஆல் த மார்க்கெட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அண்ட் இப்போ நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்கக்கூடியது நியூட்ரலைட் அக்ளைம்டு டைட்டில்ஸ். ஓகே, நம்மளோட நியூட்ரலைட் அக்ளைம்டு டைட்டில்ஸ்னா என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு யூரோ மானிட்டர் இன்டர்நேஷனல் கிளைம்ஸ் வந்துட்டு அவார்டு வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல வாங்கியிருக்கிறோம். லைக் என்ன அவார்டுன்னு பாத்தீங்கன்னா, நியூட்ரலைட் இஸ் தி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 செல்லிங் வைட்டமின் அண்ட் டயட்ரி சப்ளிமெண்ட் பிராண்ட் என்ற அவார்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரீடர்ஸ் டைஜஸ்ட் ஏசியா ஸ்பெசிபிக்கா வாங்கின அவார்டு வந்துட்டு ஏசியா ட்ரஸ்டட் பிராண்ட் சர்வே 2012 வந்துட்டு the Nutrilite the most trusted brand in India in the category of vitamins or health supplementல வாங்கியிருக்கிறோம். இப்போ லேட்டஸ்டா 2019ல எக்கனாமிக் டைம்ஸ் the best healthcare brandsல வந்து பாத்தீங்கன்னா Nutrilite is the best healthcare brand என்ற அவார்டையும் நம்ம வாங்கியிருக்கிறோம். ஓகே, ஸோ அபவுட் பிராண்ட் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. Now we are getting to the today's topic, the most important, heat art or heat smart. So நம்ம சாப்பிட்ற உணவு வகைகள் அக்ராஸ் இந்தியா ஆல்மோஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் வேணா மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் மேக்சிமம் இங்க நம்ம பார்க்கலாம். அண்ட் இது ஒரு ஃபுல் மீல் நம்ம சொல்லுவோம். லஞ்ச்ல வந்துட்டு நம்ம ஒரு ஃபுல் மீல் எடுத்துப்போம். நிறைய பேருக்கு இந்த மீல் பார்த்ததுமே என்னன்னா, எனக்கு தேவைப்படக்கூடிய டயட், எனக்கு உணவுல இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய கம்ப்ளீட் போஷாக்கு, என்னோட நியூட்ரிஷன் எல்லாமே வந்துட்டு இந்த உணவு நான் எடுத்துக்கிட்டா எனக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்க நிறைய விஷயத்த மிஸ் பண்றாங்க. ஓகே, சோ அதெல்லாம் என்னன்றத நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த நியூட்ரிஷியஸ் ஃபுட் நம்ம சாப்பிட்டோம்னாலும் கண்டிப்பா கேப் வரும். ஏன்னா நம்ம பாடிக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் வந்துட்டு நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகம். அதை பத்தி நம்ம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். சோ எதெல்லாம் மிஸ் அவுட் பண்றோன்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்டிமல் ஹெல்த் நான் மெயின்டைன் பண்ணணும், ஒரு ஹெல்தி ஆப்டிமல் பாடி காம்போசிஷன் நான் மெயின்டைன் பண்ணணும்னா மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே அந்த சதவீதம் மாறும். ஓகே, அது என்னன்றத பார்க்கலாம்.
அதற்கு முன்னாடி பாடி காம்போசிஷன் அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணும், ஒரு சதவீதத்துல டிஸ்கிரைப் பண்ணோம்னா கண்டிப்பா அதுல வந்துட்டு ஃபேட், கொழுப்பா இருக்கட்டும், எலும்புகளா இருக்கட்டும், நீரா இருக்கட்டும், அண்ட் மசில், அண்ட் அப்கோர்ஸ் வந்துட்டு இது எல்லாமே கலந்ததுதான் நம்மளோட பாடி காம்போசிஷன்ல இருக்கக்கூடியது. அதுல தசைகள், மசில் டிஷ்யூ மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள்ல வந்துட்டு 45% இருக்கணும், பெண்கள்ல வந்துட்டு 36% தான் இருக்கணும். இதுல இந்த சதவீதத்துல ஏதாவது ஒண்ணு அதிகமோ ஒண்ணு கம்மியாச்சுனாலோ பிஎம்ஐன்னு சொல்லக்கூடிய பாடி மாஸ் இண்டெக்ஸ் அது 25ல தான் இருக்கணும். அது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், இல்ல டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஓவர் வெயிட், ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேஜஸ் போகும். ஓகே, சோ மென்னுக்கு வந்து 45% இருக்கணும், ஃபீமேலுக்கு வந்துட்டு உமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 36% தான் இருக்கணும். எசென்ஷியல் ஃபேட், நம்ம பாடி வந்துட்டு எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் ஃபேட்னு சொல்லுவோம். அதுதான் ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6ன்னு சொல்லுவோம். அதை பத்தி நான் டீடைல்டா வந்து சால்மன் ஒமேகா பேசும்போது நான் சொல்றேன். ஸோ எசென்ஷியல் ஃபேட், நம்ம பாடிக்கு தேவைப்படக்கூடிய ஃபேட் வந்துட்டு 3% தான் இருக்கணும். லைக் வந்துட்டு மென்னுக்கு, உமனுக்கு வந்துட்டு 12% தேவை. அண்ட் நான் எசென்ஷியல் ஃபேட் கூட 12% மேல இருக்கக்கூடாது. அண்ட் ஃபீமேலுக்கு வந்து 15% வரைக்கும் இருக்கலாம். அண்ட் போன், அதோட பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 15% ஃபார் மென் அண்ட் 12% ஃபார் உமன். மத்த உறுப்புகள், மத்த ஆர்கன்ஸ் வந்துட்டு 25% வந்துட்டு இருக்கலாம். ஓகே, இதுதான் ஒரு ஹெல்தி பாடி காம்போசிஷன். சோ இந்த ஹெல்தி பாடி காம்போசிஷன் மெயின்டைன் பண்ணாததுக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கரெக்டா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியால பர்டிகுலர்லி வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு இது கரெக்டா இல்ல. இது மெயின்டைன் பண்ண முடியாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹெரிடிட்டரி, பரம்பரையா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக்கா இருக்கட்டும், எனி ஹெரிடிட்டரி கண்டிஷன்ஸ், அந்த டிசீஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபாலோ த்ரூ பண்றதா இருக்கட்டும். ரெண்டாவது வந்துட்டு நம்மளோட மெட்டபாலிக் ரேட் வந்துட்டு 1 to 10ல வந்து ஹையஸ்ட் 10 இருக்கணும். பட் அதை குறைக்கக்கூடிய நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த நியூட்ரிஷனல் கேப்பை வந்து விரிவடைய செய்யறதுக்கு நம்மளே வந்துட்டு நிறைய விஷயத்த வந்துட்டு முன்னிறுத்துறோம். ஓகே, அண்ட் ஜெண்டர், மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்துட்டு சேமா இருக்காது, அதுதான் நீங்க பாத்தீங்க. அண்ட் நம்மளோட உணவு பழக்கங்கள், டயட், அண்ட் லாஸ்ட் வந்துட்டு முக்கியமான ஒண்ணு பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இது எல்லாம் சேர்ந்துதான் டிட்டர்மைன் பண்ணுது நம்மளோட ஹெல்தி பாடி காம்போசிஷனை. ஓகே, சோ நம்ம இந்தியால இதுதான் ஒரு ஃபுட் பர்மிட்னு சொல்லுவாங்க. நம்ம உணவு இருக்கக்கூடிய அந்த பெர்மிட், சோ எது அதிகமா சாப்பிடணும், எது கம்மியா சாப்பிடணும்னு சொல்லிட்டு, சோ ஒரு நார்மலா ஒரு பேலன்ஸ்டு உணவு பழக்கங்கள், டயட் இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 50-60% வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டா கார்போஹைட்ரேட், மாவுச்சத்துல இருந்து கிடைக்கணும். அண்ட் 10-15% வந்துட்டு புரதச்சத்து, புரோட்டீன்ல இருந்து கிடைக்கணும். 20-30% வந்துட்டு கொழுப்பு சத்து, ஃபேட்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கணும். ஆனா இதை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்றோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்மளோட தமிழ் பாரம்பரிய உணவு பழக்கங்கள்ல வந்துட்டு கார்போஹைட்ரேட் தான் 85-90% இருக்குது. ஓகே, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். சோ அது வந்துட்டு மேக்ரோ நியூட்ரியன்ட்ல பாத்தீங்க. இப்போ மைக்ரோ நியூட்ரியன்டா இருக்கக்கூடிய, ஓகே, அண்ட் அப்கோர்ஸ் இதுலயே மேக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கு, தட் இஸ் ஃபேட் அண்ட் புரோட்டீன். சோ இந்த மேக்ரோ நியூட்ரியன்ட் நம்மளோட உணவு பழக்கங்களை நான் ஏற்கனவே சொன்னா பாத்தீங்களா, நம்ம இந்தியன் ஃபுட் அந்த உணவு பழக்கத்துல ரிச் இன் மேக்ரோ நியூட்ரியன், கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் தான் நம்மளோட உணவு பழக்கங்கள்ல ரொம்ப அதிகமாவே இருக்கு. நம்ம டோட்டலா இக்னோர் பண்றது என்ன, ஏன்னா பேலன்ஸ்டா எடுக்கணும், அந்த சதவீதம் குறையக்கூடாது. நம்ம டோட்டலா இக்னோர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன், ஒமேகா 3. அது ஒமேகா 3ன்றது குட் ஃபேட். ஓகே, நம்மளோட உணவுல வந்துட்டு ஒமேகா 6 தான் அதிகமா இருக்கு. ஓகே, அப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்டா இருக்கக்கூடிய இந்த அயன், மினரல்ஸ்ல இருக்கக்கூடிய அயன், வைட்டமின்ஸ்ல இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ, நயாசின், ரிபோஃப்ளோபின், இது எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம இக்னோர் பண்றோம். ஓகே, சோ இந்த நியூட்ரிஷனல் கேப்பை இன்னும் வந்துட்டு பெருசா விரிவடைய செய்யறதுக்கு சில நம்மளோட ஹேபிட்ஸ், நம்மளோட பழக்க வழக்கங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ்னே சொல்லலாம். பொல்யூஷன் வந்துட்டு நம்ம இருக்கக்கூடிய, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று கூட வந்துட்டு நம்மளோட நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன், நம்ம பாடியில வந்துட்டு அந்த சத்துக்கள் வந்துட்டு நம்மளோட இண்டஸ்டைன்ல வந்துட்டு அப்சார்ப் பண்றதை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அப்புறம் ஜங்க் ஃபுட், நம்ம சாப்பிடுற உணவுல வந்துட்டு வெறும் கேலரிஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர்த்து எந்த ஒரு நியூட்ரியன்ட்டும் இருக்காது. அதான் ஜங்க் ஃபுட்னு சொல்லுவோம். அகைன் அது வந்துட்டு ரிச் இன் ஒமேகா 6 இருக்கிறதுனால நம்மளுக்கு பாதிப்பை தான் உண்டாக்கும். அண்ட் ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப் ஸ்டைல், ஃபுல் ஆஃப் ஹை ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அண்ட் கம்ப்ளீட்டா வந்துட்டு நம்ம மீல்ஸை ஸ்கிப் பண்றதா இருக்கட்டும், டைமிங்க்கு சாப்பிட்றது கிடையாது, அண்ட் கலப்படமான உணவு வகைகள், அடல்ட்ரேட்டட் ஃபுட்,
நம்ம இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா உணவுமே வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டா பேக்டு உணவா இருக்கட்டும், ப்ராசஸ்டு உணவா இருக்கட்டும், கலப்படம் செய்யப்பட்ட உணவா இருக்கட்டும், எல்லாமே அடல்ட்ரேட்டட் ஃபுட் தான் சாப்பிடுறோம். இதனால நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இன்அடிக்குவேட் டயட் கிடைக்குது. ஒரு சரியான டைம்ல சரியான உணவு, சரியான நியூட்ரிஷன் வந்துட்டு நம்ம பாடியில வந்துட்டு கொடுக்காததுனால, இந்த ரொட்டீன் வந்துட்டு ஒரு ப்ராப்பரா நம்ம ஃபாலோ பண்ணாததுனால, இந்த நியூட்ரிஷனல் கேப் வந்துட்டு ஒரு நாளுமே வந்துட்டு உங்களுக்கு பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குமே. ஓகே. சோ இந்தியால வந்து 90% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் டெஃபிஷியன்ட்டா இருக்காங்க. சோ 9 அவுட் ஆஃப் 10 இந்தியன் டயட்ல வந்துட்டு ஒரு புரோட்டீன் டெஃபிஷியன்ட்டா இருக்காங்க. அண்ட் வெறும் 10% மக்களுக்கு மட்டும்தான் அந்த பாடிக்கு தேவைப்படக்கூடிய அந்த புரோட்டீன் முழுமையா கிடைக்குது. சோ எனக்கு எதற்காக புரோட்டீன் தேவைப்படுது? புரோட்டீன் டிஃபிஷியன்ட், புரோட்டீன் குறைபாட பத்தி பேசிட்டோம். வெறும் 10%, ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு தான் புரோட்டீன் கரெக்டா கிடைக்குது. மிச்சம் 90 பேருக்கு வந்துட்டு பாடியில கரெக்டான புரோட்டீன் வந்துட்டு அப்சர்வ் பண்ணப்படல. ஓகே. சோ அப்ப எதற்காக எனக்கு புரோட்டீன் தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிம்பிள் கான்செப்ட். நம்ம பாடி கம்ப்ளீட்டா இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ், உயிரணுன்னு சொல்லுவாங்க. அந்த செல்லுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காம்பனன்ட் தான் வந்துட்டு புரோட்டீன், புரதச்சத்து. ஓகே. சோ இப்போ பாடி இஸ் கம்ப்ளீட்லி மேட் அப் ஆஃப் செல். அந்த செல்லுல ஒரு முக்கியமான காம்பனன்ட் வந்து புரோட்டீன்னா, we can say this way also, our body is completely made up of protein. நம்ம உடல் முழுவதுமே புரோட்டீனால உருவாக்கப்பட்டதுன்னா அது மிகையாகாது. ஏன்னா உங்களுக்கு செல்களால தான் பாடி வந்துட்டு கம்ப்ளீட்டா ஃபங்க்ஷன் ஆகுது. பல ட்ரில்லியன், அது வந்துட்டு கவுண்டே பண்ண முடியாது, அவ்வளவு செல்ஸ் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான அந்த செல்லுக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ஒரு லைஃப் சைக்கிள், அந்த செல்லோட ஒரு கம்ப்ளீட் லைஃப் சைக்கிளை டிசைட் பண்றதே புரோட்டீன் தான். அதுதான் ஒரு முக்கியமான காம்பனண்டா இருக்கு. ஸோ அவர் பாடி இஸ் கம்ப்ளீட்லி மேட் அப் ஆஃப் புரோட்டீன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த புரோட்டீன் தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எல்லா லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறவங்களுக்கும், எல்லா லைஃப் ஸ்டேஜஸ்ல இருக்கிறவங்களுக்கும் புரோட்டீன் கண்டிப்பா தேவை. அண்ட் புரோட்டீன் வந்துட்டு பாடியில உங்களுக்கு ஸ்டோர் ஆகாது. நான் இன்னைக்கு சாப்பிட்டேன், இன்னைக்கு ஸ்டோர் ஆயிருக்கும் புரோட்டீன், இல்ல நான் உணவு வந்து புரோட்டீன் ரிச் ஃபுட்டா, ஏன்னா எப்பவுமே வந்து பாலை வந்துட்டு புரோட்டீன் ரிச் ஃபுட்டா சொல்லுவாங்க. ஸோ நான் புரோட்டீன் வந்துட்டு ரிச் ஃபுட் நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன், ஸோ எனக்கு நாளைக்கு தேவைப்படாதான்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஹியூமன் பாடிஸ்ல வந்துட்டு புரோட்டீன் வந்துட்டு ஸ்டோர் ஆகவே ஆகாது. ஸோ நம்ம எவ்ரி டே வந்துட்டு எல்லா நாளுமே அதை ரெப்ளனிஷ் பண்ணணும். ரெப்ளனிஷ்னா நம்ம அந்த கம்ப்ளீட்டா அந்த புரோட்டீனை வந்துட்டு உணவு பழக்கங்கள் மூலியமா, டயட் மூலியமா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே. சோ அந்த புரோட்டீன் நம்ம வந்துட்டு கண்டினியூஸா கொடுக்கறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? புரோட்டீன்னால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா நம்மளோட பாடியே கம்ப்ளீட்டா மேட் அப் ஆஃப் புரோட்டீன் நான் சொல்லிட்டேன். ஓகே. சோ அந்த புரோட்டீன்ல இருக்கக்கூடிய டாப் 5 பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு மசில் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் க்ரோ பண்றதுக்கும், தசைகள் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் க்ரோத் பண்றதுக்கும் புரோட்டீன் முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. சோ நம்மளோட செல்ஸ்ல வந்துட்டு அந்த எனர்ஜி வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு சஸ்டைனபிள் எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு. ஓகே. ஏன்னா நம்ம செல்ஸ் வந்துட்டு கேலரிஸை வந்துட்டு அந்த கம்ப்ளீட்டா அந்த குளுக்கோஸ்ன்ற அந்த கேலரிஸ் மூலியமா தான் நம்மளுக்கு எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ ஒரு சஸ்டைனபிள் எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்ணணும்னா எனக்கு வந்து கம்ப்ளீட் புரோட்டீன் வந்துட்டு தேவைப்படுது. ஸோ நான் புரோட்டீன் ரெகுலரா என் டயட்ல மெயின்டைன் பண்ணாதான் நான் காலையில இருக்க மாதிரியே தான் நைட்டும் இருப்பேன். கண்டினியூஸா அந்த எனர்ஜி லெவல் எனக்கு எப்பவுமே குறையவே குறையாது. அண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு செல்லோட, ஒரு உயிரணுவோட ஒரு கம்ப்ளீட் அந்த லைஃப் சைக்கிள் அது வந்து உருவாகி அதோட மெயின்டைன் அண்ட் ரிப்பேர் எல்லாத்துக்குமே புரோட்டீன் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அண்ட் இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு புரோட்டீன் வந்துட்டு ஏன் அதோட ரொம்ப முக்கியம் சொல்றேன்னா, எதிர்ப்பு சக்திக்கு. இட் சப்போர்ட் இம்யூன் சிஸ்டம். சோ இம்யூன் சிஸ்டம்னா எதிர்ப்பு சக்தி. சோ எதிர்ப்பு சக்திக்கு என்ன சப்போர்ட் பண்ணுது? WBCன்னு சொல்லக்கூடிய ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் சொல்லுவாங்க, வெள்ளை அணுக்கள். ஓகே. சோ அதுலயும் என்ன இருக்கு? செல்ஸ் இருக்கு. ஓகே. சோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், செல்ஸோட கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் டிடைன் பண்றது புரோட்டீன் தான். சோ அஃப்கோர்ஸ் நம்மளோட எதிர்ப்பு சக்திக்கு வந்துட்டு புரோட்டீன் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அண்ட் த லாஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், டு ஹேவ் அ குட் ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில்ஸ்க்கு வந்துட்டு புரோட்டீன் பிளேஸ் அ வைட்டல் ரோல். சோ இப்போ ஒரு ஸ்கிரீன்ல வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பாக்குறீங்க, லைக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் புரோட்டீன் இன் யுவர் டயட் அப்படின்னு சொல்லிட்டு யார் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, கவர்மெண்ட்ல இருந்து, ஃபுட் ஸ்டாண்டர்ட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா,
அவங்க வந்துட்டு ஒரு கோட் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எல்லாருக்குமே தெரியும் புரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் சொல்லிட்டு அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட் 2 வந்துட்டு புரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. பர்டிகுலரா வந்துட்டு பிளான்ட் சோர்ஸ்டு புரோட்டீன் அது ரொம்ப பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரம் ஃபேட், அதாவது அனிமல் ஃபேட்ல இருந்து கூட நம்ம புரோட்டீன் கிடைக்கலாம். பட் ஆனா அவங்க பிளான்ட் சோர்ஸ்டு புரோட்டீனை தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் நம்மளோட ஆல் பிளான்ட் புரோட்டீன் இஸ் 100% வீகன். சோ இப்போ புரோட்டீனோட தேவையை பத்தி பார்த்தோம். சோ எவ்வளவு புரோட்டீன் எனக்கு தேவைப்படுது நார்மலா? ஆஸ் பர் ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு ஆவரேஜ் இந்தியன் மேல் மென்னுக்கு வந்துட்டு ஆண்மகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 கிராம் ஆஃப் புரோட்டீன் வந்துட்டு மினிமம் தேவை. அண்ட் ஃபார் ஆவரேஜ் இந்தியன் ஃபீமேலுக்கு உமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 55 கிராம் வந்துட்டு புரோட்டீன் வந்து தேவை. அதை தவிர்த்து இது வந்துட்டு மினிமம். ஓகே, இதுல இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் 75 kg இருப்பாங்க, 75 கிலோ இருப்பாங்க. அப்போ 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு வந்துட்டு 1 கிராம் ஆஃப் புரோட்டீன் தேவைப்படுது. இட் மைட் பி வாட் எவர் த கேஜி. ஏன்னா எல்லா பாடியே கம்ப்ளீட்டா செல்ஸால தான் உருவாக்கப்பட்டது. அப்போ ஒரு செல்லுக்குமே புரோட்டீன் தேவைப்படுது இல்ல. ஸோ 1 kgக்கு வந்துட்டு we have to give 1 gram of protein. ஸோ 75 கிலோ இருக்கிறோம்னா நம்ம 75 கிராம் ஆஃப் புரோட்டீன் வந்து நம்ம கண்டிப்பா நம்ம பாடியில தேவைப்படுது. இப்போ நான் அந்த மினிமம் நான் வந்துட்டு 75 கிராம்ஸ் வந்துட்டு ஆவரேஜ் யார் வெயிட் இருக்காங்களோ அதை நான் சொன்னேன். இப்ப அந்த மினிமம் புரோட்டீன் வந்துட்டு நான் உணவுல இருந்தே எடுத்துக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் புரோட்டீன் ரிச் ஃபுட் தான் சார் சாப்பிட்றேன், உணவுல இருந்து எடுத்தா என்ன நடக்கும்ன்றத நான் சொல்றேன். அதே ICMR இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு வந்துட்டு 25 கிராமுக்கு மேல ஃபேட் ஆட் பண்ணக்கூடாது பாடியில. அதே மாதிரி 2320 கேலரிஸ் மேல ஆட் பண்ணக்கூடாது மென்னுக்கு. இதே உமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 கிராம் ஃபேட்டும் 1900 கிலோ கேலரி மட்டும் தான் வந்துட்டு எனர்ஜிக்காக நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும் கேலரிஸ். இதுக்கு மேல நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த 60 கிராம் புரோட்டீன் வந்துட்டு ஹீட் ஹார்ட் பண்றவங்க 11 முட்டை சாப்பிட்டாதான் 60 கிராம் புரோட்டீன் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா இதனால அவங்களுக்கு புரோட்டீன் மட்டும் கிடைக்க போறது இல்ல, 60 கிராம் ஃபேட் ஆட் ஆகுது. சோ இது வந்து ஹீட் ஹார்ட், ஓகே, ஹீட் ஸ்மார்ட் கிடையாது. சோ இங்க பாத்தீங்கன்னா 60 கிராம் புரோட்டீனுக்கு வந்துட்டு நான் 11 எக் சாப்பிட்டாதான் எனக்கு 60 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். பட் அது மட்டும் கிடைக்காது, ஒரு நாளைக்கு எனக்கு 20 இருந்து 25 கிராம் தான் ஃபேட் ஆட் பண்ணும். நான் 2 நாளைக்கு இல்ல 2.5 நாளைக்கு சேர்த்து ஃபேட் வந்துட்டு ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு சர்ப்ளஸ் ஆன ஃபேட் வந்து பாடியில ஆட் ஆயிடுது. இல்ல நான் வெஜிடேரியன், நான் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுவேன் சார் அப்படின்னா 50 பனானா சாப்பிட்டாதான் உங்களுக்கு வந்துட்டு 60 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். பிராக்டிக்கலா பாசிபிளே கிடையாது. அண்ட் கேலரிஸ் பாருங்க, 2 நாள் கேலரிஸ், அது ஒரு வேலையில சான்ஸே கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் பால்ல வந்து புரோட்டீன் ரிச் தான். ஆனா எவ்வளவு பால் குடிக்கணும்? 60 கிராம் புரோட்டீனுக்கு 8 கிளாஸ் பால் குடிக்கணும். இதனால வெறும் புரோட்டீன் மட்டும் கிடைக்க போறது கிடையாது, 77 கிராம் ஆஃப் ஃபேட், சர்ப்ளஸ் ஆன ஃபேட் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆயிடுது? பாடியில ஆட் ஆயிடுது. சோ பிராக்டிக்கலா அது பாசிபிள் கிடையாது. நம்ம உணவுல சோ அந்த புரோட்டீன் கேப் எப்படி ஃபில் பண்றது? சோ நம்ம கிட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப் இருக்கு, அதுதான் நம்மளோட புரோட்டீன் கால்குலேட்டர். அந்த புரோட்டீன் டிஜிட்டல் லீஃப்லெட்லயே வந்து புரோட்டீன் கால்குலேட்டருக்கான லிங்க் இருக்கு. இல்லைன்னா கூட நீங்க ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோர்ல இல்லைன்னா ஆப்பிள் iOSல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரலைட் புரோட்டீன் கால்குலேட்டர் இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன சாப்பிடுறீங்க, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் வந்துட்டு கீன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு புரோட்டீன்றத ஒரு கால்குலேஷன் காமிச்சிடும். அது போக மிச்சம் இருக்க புரோட்டீன் உங்க பாடி வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி 1 கிலோக்கு 1 கிராம் புரோட்டீன் வந்துட்டு நம்மளோட ஆல் பிளான்ட் புரோட்டீன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுதான் அந்த புரோட்டீன் டிஜிட்டல் லீஃப்லெட். நான் அட் த எண்ட் ஆஃப் த செஷன் வந்துட்டு இதற்கான லிங்க் வந்துட்டு நான் சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேன், இல்லைன்னா சருக்கு அனுப்புறேன், நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இந்த லீஃப்லெட்டை வந்து நான் லாஸ்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் நான் காமிக்கிறேன். இதுல கம்ப்ளீட் டீடைல் ஆன் புரோட்டீன் வித் வீடியோ இருக்கு. இப்போ ஒரு சின்ன வீடியோ தமிழ்ல இருக்கு. நான் சொன்ன புரோட்டீன் இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஷார்ட் வீடியோல வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ப்ராடக்ட் குள்ள நம்ம போகலாம். ஆக நீங்கள் சரியானதை சாப்பிடுவதாக நினைக்கிறீர்களா? காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு இவற்றை சாப்பிடுகிறீர்கள்.
ஆனாலும் இது மட்டும் போதுமா? சில உண்மைகளும் பழக்கங்களும் இருக்கின்றன. மாசு, வேகமாக ஓடும் வாழ்க்கை முறை, கலப்படமான உணவு, போதிய உணவு இல்லாமை, ஜங்க் உணவு, சில வேளையில் சாப்பிடாமல் இருப்பது ஆகியவை சத்து குறைபாடுகளை ஏற்படுத்தலாம். இதனால் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியாமல் போகலாம். இந்தியர்களில் 10 பேரில் 9 பேரின் உணவில் புரத குறைபாடு இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? புரோட்டீன் நம் தசை வலிமை, வளர்ச்சியை பராமரிக்கவும், ஆற்றல் அளவை நீடித்திருக்க செய்யவும், செல்களை உருவாக்கவும், பழுது பார்க்கவும், உங்களுடைய நோய் எதிர்ப்பு தன்மைக்கு ஆதரவு அளிக்கவும் உதவுகிறது. முடி, சருமம் மற்றும் நகங்களுக்கும் இது நல்லது. சராசரி இந்திய ஆணுக்கு 60 கிராம் புரோட்டீன் தினமும் தேவை. இது பெண்ணுக்கு 55 கிராம். உங்களுடைய தினசரி உணவு சமச்சீரான உணவாக இருக்காமல் போகலாம். அதில் போதுமான புரோட்டீன்கள் இல்லாமல் போகலாம். 60 கிராம் புரோட்டீனை பெற வேண்டும் என்றால் பரிந்துரைக்கப்பட்ட அளவிலிருந்து உணவுகளை எடுத்துக் கொள்வது உங்களுக்கு இயலாமல் போகலாம். இது கூடுதல் கலோரிகள் மற்றும் கொழுப்பை தந்திடும். அதனால் புத்திசாலித்தனமாக சாப்பிடுங்கள். உங்களுடைய ரெகுலர் உணவை நியூட்ரிலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடருடன் நிரப்பிக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு 8 கிராம் புரோட்டீன், 0.5 கிராம் கொழுப்பு மற்றும் 40 கிலோ கேலரி சக்தியை தருகிறது. சோ நம்மளோட ஆல் பிளான்ட் புரோட்டீன், சோ இது 100% வீகன். ஸோ எல்லா வெஜிடேரியன்ஸ் அண்ட் ஈவன் வீக்கெண்ட்ஸும் எல்லாருமே எடுத்துக்கலாம் கம்ப்ளீட்டா. அண்ட் கம்ப்ளீட்டா வந்துட்டு பிளான்ட் சோர்ஸ்டு புரோட்டீன் தான் நம்மளுது. ஸோ ஃப்ரம் சாய் புரோட்டீன் ஐசோலேட்டா இருக்கட்டும், வீட் புரோட்டீனா இருக்கட்டும், இல்ல பீ புரோட்டீன்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். அண்ட் ஒரு ஸ்கூப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 10 கிராம்ல வந்துட்டு 80% வந்துட்டு புரோட்டீன், தட் இஸ் 8 கிராம் வந்துட்டு புரோட்டீன் இருக்கு ஒரு ஸ்கூப்ல. மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு பிராண்ட் எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோ அதிக சதவீதமான புரோட்டீன் வந்து இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டவுட்ஃபுல். அண்ட் நம்ம பாடிக்கு வந்துட்டு 20 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு தேவைப்படுது. ஒரு நாளுமே 20 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து தேவைப்படுது. அதுல 11 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியே ஓனா சிந்தசிஸ் பண்ணிக்கும். ஆனா இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா டயட் மூலியமா தான் கொடுக்கணும். அண்ட் அந்த டயட் மூலியமா நம்ம கொடுக்கறது வந்துட்டு we have to take all plant protein. ஏன்னா நார்மலா நீங்க பாத்தீங்க இந்த பர்டிகுலரா இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ரிச் ஃபுட் நம்ம சாப்பிட்டு நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ ஆல் பிளான்ட் புரோட்டீன் இஸ் தி ரைட் வே. அண்ட் அந்த PDCAS ஸ்கோர், புரோட்டீன் டைஜஸ்டபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர்னு சொல்லுவோம். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் படி 1.0 இருக்கு. ஓகே, ஸோ அந்த PDCAS ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் படி 1.0 இருக்கு. ஈஸி டு டைஜஸ்ட். ஏன்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்துட்டு அந்த அளவுக்கு டைஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா டவுட்ஃபுல். பட் நம்மளோட புரோட்டீன் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஈஸி டு டைஜஸ்ட். ஓகே, அண்ட் நோ ஆடட் சுகர் இன் இட் அண்ட் நியூட்ரல் இன் டேஸ்ட். ஸோ கம்ப்ளீட்டா வந்துட்டு நியூட்ரல் இன் டேஸ்ட். ஸோ நம்ம ஈஸியா வந்துட்டு கன்சியூம் பண்றது, மில்கா இருக்கட்டும், இல்ல ஒரு மில்க் ஷேக்கா இருக்கட்டும், ஜூஸா இருக்கட்டும், வாட்டர், சூப்ஸ், நம்மளோட உணவுல, ரைஸ்ல எல்லாத்துலயுமே we can just combine with a variety of food. ஸோ இது மூலியமா லைக் 1 to 3 ஸ்கூப் வந்துட்டு கண்டிப்பா நம்ம 3 ஸ்கூப் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம உணவு மூலியமா நம்மளுக்கு கம்ப்ளீட் புரோட்டீன் கிடைக்காது. மினிமம் 3 ஸ்கூப் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மூலியமா நம்மளோட கம்ப்ளீட் புரோட்டீன் கேப், புரதச்சத்து டிஃபிஷியன்சியை வந்துட்டு நம்மளால ஃபில் பண்ண முடியும். ஓகே, அண்ட் குழந்தைகள் ஆரம்பிச்சு எல்டர்லி பீப்புள் வரைக்கும் எல்லாருக்குமே புரோட்டீன் கண்டிப்பா தேவை. அண்ட் நம்மளோட ஆல் பிளான்ட் புரோட்டீன் வந்துட்டு 5 years and above வந்துட்டு கன்சியூம் பண்ணலாம். அட் ஆல் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டேஜஸ்ல இருக்கிறவங்களுக்கு பிலோ 5 வந்துட்டு நம்மளோட கிட்ஸ் புரோட்டீன் இருக்கு. ஓகே, ஸோ 100% பிளான்ட் சோர்ஸ் புரோட்டீன். இதுல வந்துட்டு ட்ரை பிளெண்ட் ஆஃப் நான் சொன்னேன் சாய், வீட் அண்ட் LOP இருக்கு. அண்ட் நம்மளோட எசென்ஷியல் 9 அமினோ ஆசிட்ஸ் கிடைக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு டாபிக்கும் பாத்தீங்கன்னா ஹீட் ஹார்ட், ஹீட் ஸ்மார்ட். நம்மளோட புரோட்டீன் எடுக்கிறதுனால ஒரு ஸ்கூப்லயுமே ஜஸ்ட் 0.5 கிராம் ஆஃப் ஃபேட்டும் 40 கிலோ கேலரி தான் ஆட் ஆகுது. சோ நீங்க உணவுல பாத்தீங்கன்னா ஒண்ணு ஃபேட் அதிகமா இருக்கு, இல்ல கிலோ கேலரி அதிகமா இருக்கு. ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடியது புரோட்டீனுக்காகவே நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் பிராக்டிக்கலா பாசிபிளும் கிடையாது 50 பனானா 8 கிளாஸ் ஆஃப் மில்க்லாம். பட் ஆனா இங்க நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கம்மி அளவான, அது குட் ஃபேட் 0.5 கிராம் ஆஃப் ஃபேட்டும் அண்ட் 40 கிலோ கேலரிஸ் மட்டும் தான் ஒரு ஸ்கூப்லயும் நம்மளுக்கு ஆட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் தி
ஸ்மார்ட் வே ஆஃப் டேக்கிங் புரோட்டீன். ஓகே, அண்ட் புரோட்டீன் வந்துட்டு நான் எல்லாருக்குமே சொன்னேன், ஆல் லைக் வந்துட்டு எல்டர்லி பீப்புள்ல இருந்து குழந்தை வரைக்குமே எல்லாருக்குமே சொன்னேன். அதற்கான ஒரு சின்ன கமர்ஷியல் வீடியோ அண்ட் ஃபாலோட் வித் த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்டான டெய்லியை பத்தி நம்ம பார்ப்போம் டீடைல்டா. 6 kgs का शॉपिंग बैग दादू ने उठा लिया. What a swag. Dad का form at its best. Stress can no more put him to test. Hi Dad. स्वीटी के बालों की हेल्दी शीन, कॉलेज की है ये ब्यूटी क्वीन. Watching Sid grow, what a joy. Friends में he's the tallest boy. Oh, mama boy. Mom की immunity अब बिल्कुल चंगा. कौन लेगा उनसे पंगा? Wanna know what's our secret? Protein. It makes our muscles strong. It also makes our energy last long. And that's how I grew up this fast, Mom. And that's why Nutralite All Plant Protein Powder. इसमें है 100% plant source protein, जो मेरी पूरी फैमिली की प्रोटीन नीड्स का ख्याल रखे और टेस्ट में न्यूट्रल, तो किसी भी खाने में मिला सके. Nutralite All Plant Protein Powder, मेरी पूरी फैमिली का ऑफिशियल प्रोटीन पार्टनर. Okay, so the next most important product on அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்னு சொன்னேன், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3/2 மக்களுக்கு வந்துட்டு ஜிங்க் டிஃபிஷியண்டா இருக்காங்க. ஜிங்க்ன்றது ஒரு முக்கியமான மினரல், அதனாலதான் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. ஜிங்க் டிஃபிஷியண்டா இருக்காங்க. 89% மக்கள் வந்துட்டு அயன் டிஃபிஷியண்டா இருக்காங்க. அண்ட் 85% வந்துட்டு வைட்டமின் ஏ டிஃபிஷியண்டா இருக்காங்க, குறைபாடோட இருக்காங்க. டிஃபிஷியன்ட்னா குறைபாடு. ஓகே, எனக்கு எதற்காக வந்துட்டு வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தேவை? சோ வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்துட்டு எல்லா பாடியோட டோட்டல் ஃபங்க்ஷனுக்குமே தேவை. அதுல இருக்கக்கூடிய டாப் 5 பெனிஃபிட்ஸை மட்டும் நான் சொல்றேன். என்னோட எதிர்ப்பு சக்திக்கு வந்துட்டு வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் வந்துட்டு பிளே பண்ணுது. அண்ட் எனர்ஜி, ஹீலிங், மெட்டபாலிசம். ஓகே, நீங்க பார்த்திருப்பீங்க, மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் கண்டிப்பா வந்து வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தேவை. என்னோட நர்வ் சிஸ்டம் அண்ட் மென்டல் பர்ஃபார்மன்ஸ்க்கும் தேவை. அண்ட் மெயின்டைன் போன் ஹெல்த். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், போன் ஹெல்த்துக்கு முக்கியமான மினரல் என்ன? கால்சியம். அதை அப்சார்ப் பண்ணக்கூடிய பாடியில வந்துட்டு வெறும் கால்சியம் மட்டும் கொடுத்தா போதுமா? அதை அப்சார்ப் பண்றதுக்கு வைட்டமின் டி தேவை. அதே மாதிரி வந்துட்டு பாடியில வந்துட்டு அயன் மட்டும் கொடுத்தா அப்சார்ப் ஆயிடுமான்னு கேட்டா அதுக்கு வந்து வைட்டமின் சி தேவை. ஒண்ணுக்கு ஒண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்டர் ரிலேட்டட். ஓகே, சோ அதனால டு மெயின்டைன் போன் ஹெல்த்தா இருக்கட்டும், டு மெயின்டைன் ஹெல்தி ஹேர் அண்ட் ஸ்கின், அண்ட் டு மெயின்டைன் ஹெல்தி விஷன், எல்லாவற்றுக்குமே உங்களுக்கு வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. இப்ப பாருங்க, நம்மளோட டெய்லி வந்துட்டு ஒரு டேப்லெட்ல வந்து 13 எசென்சியல் வைட்டமின்ஸும் 11 எசென்சியல் மினரல்ஸும் ஃபைட்டோ நியூட்ரியன் பெனிஃபிட் இருக்கக்கூடிய பிளான்ட் கான்சென்ட்ரேட் எல்லாமே கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கிறோம். ஓகே, சோ நம்ம டெய்லியில வந்துட்டு அந்த 13 வைட்டமின்ஸ் என்ன, 11 மினரல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வைட்டமின் ஏ இருக்கு, வைட்டமின் சி, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, அப்புறம் வாட்டர் சால்யூபிள் வைட்டமினா இருக்கக்கூடிய B1, B2, B6, B12, நயாசின், ஃபோலிக் ஆசிட், பயோட்டின், இது எல்லாமே டோட்டலா ஆஸ் பர் ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ், ஃபுட் ஸ்டாண்டர்ட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் நியூட்ராசிட்டிக்கல் கைட்லைனும் கொடுத்த கைட்லைன் படி கம்ப்ளீட் வைட்டமின்ஸ் பேக்கா கொடுத்துருக்கிறோம். அண்ட் மினரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் இருக்கு, அயன், பாஸ்பரஸ், அயோடின், மெக்னீசியம், ஜிங்க், செலினியம், காப்பர், மேக்னீஸ், குரோமியம், சோ இந்த மாதிரியான முக்கியமான மினரல்ஸும் கம்ப்ளீட்டா கொடுத்திருக்கிறோம். அது இல்லாம அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட், அந்த பீட்டா கரோட்டின் எஃபெக்ட் ஃப்ரம் பிளான்ட்ல இருந்து என்னென்னலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கிறோம்னா ஆல்ஃபா கான்சென்ட்ரேட், அசிரோலா, அப்புறம் வந்துட்டு இந்த கீரை, அந்த ஸ்பினச் பவுடர், இது எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம கொடுத்திருக்கிறோம். இப்போ இவ்வளவு வைட்டமின் இருக்கு, இவ்வளவு மினரல் இருக்கு, பிளான்ட் கான்சென்ட்ரேட் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஒரு வைட்டமின், எக்ஸாம்பிள் வந்துட்டு வைட்டமின் இ வந்துட்டு நம்ம எவ்வளவு மில்லிகிராம் கொடுத்திருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வெறும் 10 மில்லிகிராம் தான் கொடுத்திருக்கிறோம். அந்த 10 மில்லிகிராம் வந்துட்டு எனக்கு உணவுல இருந்து கிடைக்கணும் அப்படின்னா 333 டேட் சாப்பிட்டா தான் கிடைக்கும். ஓகே, ஜிங்க் வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றேன். எதுக்கு? எதிர்ப்பு சக்திக்கு. மினரல்ல வெறும் 10 மில்லிகிராம் தான் நம்ம கொடுத்திருக்கிறோம். ஓகே, நம்மளோட டெய்லியில அந்த 10 மில்லிகிராம் எனக்கு வேணும்னா 22 கப் ஆஃப் ராகி சாப்பிட்டாதான் எனக்கு அந்த 10 மில்லிகிராம், விச் இஸ் பிராக்டிகலி நாட் பாசிபிள். ஓகே, சோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா பேக் பண்ணி ஒரே டேப்லெட்ல கொடுத்ததுனால இட் இஸ் வெரி வெரி எசென்சியல். அதனாலதான்
டெய்லி அப்படின்னு நம்ம நேம் வச்சிருக்கிறோம். ஓகே, சோ அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒரு நியூட்ரிலாக் கோட்டிங் கொடுத்து ஸோ ஈஸியா சால்வ் பண்ணி கம்ப்ளீட்டா வந்துட்டு அந்த நியூட்ரியன்ட்டோட அந்த கம்ப்ளீட் பெனிஃபிட் வந்துட்டு அப்சர்வ் ஆகிறதுக்கான ஒரு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நியூட்ரிலாக் கோட்டிங் கொடுத்துருக்கிறோம். ஸோ எதுவுமே லாஸ் ஆகாம கம்ப்ளீட்டா நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரியன்ட்னால நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட், அந்த ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்கு. அண்ட் எந்த ஒரு ஆர்டிபிஷியல் கலர்ஸ் கிடையாது, எந்த ஒரு ஃபிளேவர்ஸ் கிடையாது, எந்த ஒரு ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. ஒரு கம்ப்ளீட் பெனிஃபிட் அண்ட் இதோட நேம் டெய்லி. ஸோ இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஆன் அ டெய்லி பேசிஸ் டு டேக் இட். ஸோ இந்த டெய்லி எடுக்கிறதுனால ஜஸ்ட் 2.02 கிராம் ஆஃப் ஃபேட். நீங்க இமேஜின் பண்ணுங்க, இப்ப இந்த ஸ்லைட்ல நீங்க பார்த்திருப்பீங்க 333 டேட் சாப்பிட்டா எவ்வளவு ஃபேட் ஆட் ஆகும், ஜிங்க் வந்துட்டு 22 கப் சாப்பிட்டா எவ்வளவு ஃபேட் ஆட் ஆகும். பட் ஆனா வெறும் அதுவும் 1 கிராம் கூட கிடையாது, 0.02 கிராம் ஆஃப் ஃபேட் தான். ஸோ திஸ் இஸ் த ரைட் வே. வெரி லிட்டரல் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் மட்டும் தான் ஆட் ஆகும், எந்த ஒரு கேலரிஸும் ஆட் ஆகாது. ஸோ திஸ் இஸ் த ரைட் வே ஆஃப் டேக்கிங் மைக்ரோ நியூட்ரியன்ட்டா இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஓகே, ஸோ அதற்கான ஒரு சின்ன வீடியோ. ஆக நீங்கள் சரியானதை சாப்பிடுவதாக நினைக்கிறீர்களா? காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு இவற்றை சாப்பிடுகிறீர்கள். ஆனாலும் இது மட்டும் போதுமா? சில உண்மைகளும் பழக்கங்களும் இருக்கின்றன. மாசு, வேகமாக ஓடும் வாழ்க்கை முறை, கலப்படமான உணவு, போதிய உணவு இல்லாமை, ஜங்க் உணவு, சில வேளையில் சாப்பிடாமல் இருப்பது ஆகியவை சத்து குறைபாடுகளை ஏற்படுத்தலாம். இதனால் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியாமல் போகலாம். பெரும்பாலான இந்தியர்கள் தினமும் 5 வேளை பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடுவது கிடையாது என்பது உங்களுக்கு தெரியுமா? வைட்டமின்களும் தாதுக்களும் இயற்கையான நோய் எதிர்ப்பு தன்மை மற்றும் சக்தியை தரும் மெட்டபாலிசத்தை வலுப்படுத்துகிறது. நரம்பு மண்டலத்திற்கும் மனதின் செயல்பாட்டிற்கும் ஆதரவு அளிக்கிறது. எலும்புகள், ரோமம், சருமம் மற்றும் கண் பார்வையின் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது. உங்களுடைய தினசரி உணவு சமச்சீரான உணவாக இருக்காமல் போகலாம். அதில் போதுமான வைட்டமின்களும் தாதுக்களும் இல்லாமல் போகலாம். 13 வைட்டமின்கள் மற்றும் 11 தாதுக்கள் குறிப்பிட்ட உணவுகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் சாப்பிட வேண்டும் என்பதை கடைபிடிப்பது கடினமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் முறையாக சாப்பிடுங்கள். உங்களுடைய தினசரி உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் நியூட்ரலைட் டெய்லியை. 13 வைட்டமின்கள் மற்றும் 11 தாதுக்களை பெற்றிடுங்கள். Okay, the third most important product in this category, Heat-Art Heat Smartல வந்து பாத்தீங்கன்னா, and it is ஏன் ஃபவுண்டேஷன் சொல்றேன்றதை நீங்க இன்னைக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்மளோட சால்மன் ஒமேகா 3 ப்ராடக்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட அன்ஹெல்தி உணவு பழக்கங்கள்னால. ஓகே, ப்ராசஸ்டு ஃபுட் நிறைய நம்ம சாப்பிட்றதுனால என்ன நடக்குதுன்னா, அதுவும் இல்லாம இந்த பிளான்ட் ஆயில் ஓகே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம அதிகமா எடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த ஒமேகா 6ன்ற பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஓகே ஸோ இதுதான் ரிச்சா இருக்கு நம்மளோட உணவு பழக்கங்கள்ல வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் அதை பேலன்ஸ் பண்ணணும்னா நம்ம கரெக்டான அளவு வந்துட்டு நம்ம ஒமேகா 3 எடுத்துக்கணும். ஸோ அந்த ஒமேகா 3 வந்துட்டு நம்ம கரெக்டான அளவுல எடுத்துக்கிட்டாதான் ஒமேகா 6 வந்துட்டு நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒமேகா 6 வந்துட்டு நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கங்கள்லயே இருக்கு. நம்ம ஆட் பண்ற ஆயில்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டா ப்ராசஸ் ஃபுட்ல இருந்து ஆட் ஆயிடுது. பட் ஒமேகா 3 வந்துட்டு நம்மளோட உணவு பழக்கங்கள்ல இருக்கா? ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம பாடியே கூட ஒமேகா 6 கூட சிந்தசைஸ் பண்ணிக்கும். ஆனா ஒமேகா 3 வந்துட்டு நம்ம பாடியில வந்துட்டு சிந்தசிஸ் ஓனா வந்துட்டு அது ரெடி பண்ணிக்காது. நம்ம உணவு மூலியமா தான், உணவோ இல்ல துணை உணவு மூலியமா தான் கண்டிப்பா கொடுத்தாகணும். சோ எதற்காக எனக்கு ஒமேகா 3 தேவைப்படுது பாத்தீங்கன்னா, டு பேலன்ஸ் ஒமேகா 6. ஏன்னா ஒமேகா 6ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணக்கூடிய ஒரு பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். உங்களுக்கு ஒமேகா 3ன்றது வந்துட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெனிஃபிட் உள்ளது. இப்போ இது ரெண்டு நல்லா கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் சொல்றேன். இன்ஃப்ளமேஷன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாடியில வந்துட்டு அடிபட்டுச்சுன்னா உடனே அந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு வீங்கும் வெளில. அதே மாதிரி நம்ம உடம்புலயே வந்துட்டு
உங்களுக்கு இப்ப லங்ஸா இருக்கட்டும் நிறைய விஷயத்துல வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் நடக்கும். இன்ஃப்ளமேஷனா வந்துட்டு நம்ம வெளியில அடிபட்ட வீங்கிற மாதிரி உள்ளேயும் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் நடக்கும் நிறைய. சோ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு வந்துட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெனிஃபிட் நம்ம பாடியில இருக்கணும். ஆனா அதுக்குன்னு வந்துட்டு ஒமேகா 6 இருக்கக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இப்போ பாடியில ஒரு ஃபாரின் பேத்தஜன்ஸ் சொல்லக்கூடிய இந்த வைரஸா இருக்கட்டும், பாக்டீரியா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு என்கவுண்டர் பண்ணணும்னா இந்த ஒமேகா 6 வந்துட்டு தேவை. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்றது, அது இன்ஃப்ளமேஷன் ப்ரொடியூஸ் பண்ணி அதை உங்களுக்கு அழிக்கிறதுக்கு ஃபைட் பண்றதுக்கு போராடும். அது முடிஞ்சதையும் ஒமேகா 3 வந்துட்டு அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெனிஃபிட் இருக்கிறதுனால அந்த இன்ஃப்ளமேஷனை சரி பண்ணும். ஓகே, அடிபட்டுச்சுன்னா அந்த இடம் வீங்குது, அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு சரியாகுது? இட் ஷுட் பேலன்ஸ். ஓகே, சோ அதுதான் இந்த ரெண்டுமே வந்துட்டு இட் ஷுட் பேலன்ஸ். ஓகே, சோ நம்மளுக்கு ஒமேகா 6 வந்துட்டு நம்மளோட உணவு பழக்கத்திலே கிடைச்சிரும். பட் ஒமேகா 3 வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நம்மளுக்கு உணவு பழக்கத்துல கிடையாது அண்ட் பாடியிலே ஸ்டோர் ஆகாது. இந்த சென்ஸ் பாடி ஓனா சிந்தசைஸும் பண்ணாது. சோ ஒமேகா ரிச் ஃபுட்டா இருக்கக்கூடிய சால்மன் ஃபிஷ்ல இருந்து தான் நம்மளுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும். அதுவும் அந்த சால்மன் ஃபிஷ்னா பர்டிகுலரா எந்தெந்த ஃபிஷ்ல எடுக்கிறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆன்குவை, சாரடின் அண்ட் மார்க்கல். சோ சால்மன், ஆன்குவை, சாரடின் அண்ட் மார்க்கல்ன்ற இந்த ஃபிஷ்லன்ஸ் தான் நம்ம கம்ப்ளீட்டா வந்துட்டு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுக்கிறோம். இதனால ஹார்ட் ஹெல்த், ஜாயிண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி, சர்க்குலேட்டரி ஹெல்த், விஷன் ஹெல்த், பிரெயின் ஹெல்த் அண்ட் இந்த பிரெயின் ஹெல்த்ல ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடிய இபிஏ அண்ட் டிஹெச்ஏ. ஓகே, சோ இந்த இபிஏ அண்ட் டிஹெச்ஏ வந்துட்டு ஒரு கரெக்டான அளவுல நம்ம வந்துட்டு நம்மளோட சால்மன் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ல கொடுத்திருக்கிறோம். சோ 180 மில்லிகிராம் ஆஃப் இபிஏவும் அண்ட் டிஹெச்ஏ வந்து பாத்தீங்கன்னா 120 மில்லிகிராம் ஆஃப் டிஹெச்ஏவும் இருக்கு. இப்போ சில பேர் சொல்லுவாங்க நான் உணவுல இருந்து எனக்கு ஒமேகா 3 நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா ஒமேகா 3க்குன்னு சில உணவுலாம் இருக்கே அப்படின்னு சொன்னாங்கன்னா பிராக்டிக்கலா பாசிபிள் கிடையாது. ஆனா ஆஸ் பர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 1600 மில்லிகிராம் ஆஃப் ஒமேகா 3 வந்துட்டு மென்னுக்கும், ஃபீமேலுக்கு வந்துட்டு 1100 மில்லிகிராம் ஆஃப் ஒமேகா 3 வந்துட்டு உமனுக்கும் வந்து தேவைப்படுது. கிட்டத்தட்ட 100 எக் சாப்பிட்டாதான் வந்துட்டு 1600 மில்லிகிராம் கிடைக்கும். சோ பிராக்டிக்கலா பாசிபிள் கிடையாது. 31 கிளாஸ் மில்க் சாப்பிட்டாதான், ஏன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கேலரிஸும் ஏறும் ஃபேட்டும் ஏறிடும், விச் இஸ் பிராக்டிகலி நாட் பாசிபிள். 98 டேட் சாப்பிட்டாதான். இது எல்லாமே நான் ஒரு நாளைக்கு தேவை சொல்றேன் 1600. சோ வித் ஒன் சிங்கிள் சாஃப்ட் ஜெல் மூலியமா வந்துட்டு we can just replenish it. அது இல்லாம ஒரு நாளைக்கு வந்துட்டு we can just take it accordingly. அந்த கன்செப்ஷனே நான் சொல்றேன். சோ இப்போ ஒரு சின்ன வீடியோ அண்ட் பர்டிகுலரா இந்த வீடியோ பத்தி 1 மினிட். சோ இந்த வீடியோ பத்தி நான் சொல்லணும்னா இட் இஸ் லைக் நம்மளோட சால்மன் ஒமேகா 3 சாஃப்ட் ஜெல்ல we are the number 1 brand in the world. அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, சோ எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம்ன்றத இப்போ ஒரு சின்ன வீடியோல பார்க்கலாம். Omega-3 fatty acids help maintain overall health, including healthy cardiovascular and nervous systems. They're essential nutrients, which means our bodies don't produce them. We need to get them from our diet. The American Heart Association recommends at least 2 servings of fatty fish per week from a variety of sources like salmon, anchovies, mackerel, and sardines. We need a balance of fatty acids in our diets, and one way to get that balance is through supplementation. Nutrilite is the world's #1 selling omega supplement brand. It contains an effective blend of omega-3 oils from 4 excellent fish sources. The Nutrilite ocean-friendly approach ensures long-term supply sustainability, and our trusted supplier in Norway uses a state-of-the-art manufacturing process. Every batch of fish oil is tested by a third-party lab to ensure quality and purity in each soft gel. At Nutrilite, we believe in combining the best of nature and the best of science to deliver high-quality products. I like the approach of looking at nature first because that's the best way to get your nutrients. Okay, so
the benefits of salmon omega வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம வந்துட்டு we are just extracting from salmon as well as not only from salmon, anchovy, sardine and mackerel சொல்லிட்டு ஒரு 4 types of complete fishல இருந்து நம்ம எடுக்கிறோம். அண்ட் அதிகப்படியா வந்துட்டு சால்மன்ல இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே, அந்த ஃபிஷ் ஆயில் வந்துட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட்டா which is richest source of omega 3 fatty acid. அண்ட் இந்த EPN and DHA ஓட ஆப்டிமல் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 180 milligrams and 120 milligrams கரெக்டா கொடுத்துருக்கிறோம். அண்ட் ஒரு கன்வீனியன்ட் ஃபார்ம், நம்ம அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்துட்டு ஒரு கன்வீனியன்ட் ஈஸியா வந்துட்டு சால்வ் பண்ணி அது உள்ள இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ட், ஓகே, அந்த குட் ஃபேட்டா இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் வந்துட்டு சாஃப்ட் ஜெல்ல நம்ம கொடுத்துருக்கோம், விச் இஸ் கம்ப்ளீட்லி குட் ஃபார் ஹெல்த் அண்ட் பெஸ்ட் ஃபார் ஹெல்த். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு சால்மன் ஒமேகா 3 சாஃப்ட் ஜெல் நான் எடுக்கிறதுனால வெறும் 0.95 கிராம் ஆஃப் குட் ஃபேட் தான் ஆட் பண்றேன். அண்ட் வெறும் 10 கிலோ கேலரிஸ் ஆஃப் இது மட்டும் தான் நம்மளுக்கு பாடியில் ஆட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் தி ரைட் வே. ஓகே, அண்ட் நான் சால்மன் ஒமேகா எடுக்கிறதுனால என்னோட ஹார்ட் ஹெல்த்தையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு என் பிளட்ல இருக்கக்கூடிய ட்ரைகிளிசரைட் லெவல்ஸையும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஒமேகா 6 கேன் பி சிந்தசைஸ்ட் பை பாடி அண்ட் ஃப்ரம் ஆர் டயட். ஒமேகா 3 நம்ம வெளியில இருந்து தான் கொடுத்தாகணும். அண்ட் த ரிச்சஸ்ட் சோர்சஸ் ஆர் சால்மன் ஒமேகா 3 fatty acids. Okay, and the last video on salmon omega 3 for your information. ஆக நீங்கள் சரியானதை சாப்பிடுவதாக நினைக்கிறீர்களா? காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு இவற்றை சாப்பிடுகிறீர்கள். ஆனாலும் இது மட்டும் போதுமா? சில உண்மைகளும் பழக்கங்களும் இருக்கின்றன. மாசு, வேகமாக ஓடும் வாழ்க்கை முறை, கலப்படமான உணவு, போதிய உணவு இல்லாமை, ஜங்க் உணவு, சில வேளையில் சாப்பிடாமல் இருப்பது ஆகியவை சத்து குறைபாடுகளை ஏற்படுத்தலாம். இதனால் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியாமல் போகலாம். இந்திய உணவில் அதிக அளவில் ஒமேகா 3 கொழுப்பு நிறைந்த அமிலங்கள் இருக்காமல் போகலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா? பெரும்பாலும் மீன், இதர கடல் உணவுகள், பருப்புகள் மற்றும் ஆளி விதை, சியா விதைகள் போன்ற விதைகள், அக்ரூட் பருப்புகள், தாவர எண்ணெய்கள் ஆகியவற்றில் இது மொத்தத்தில் இருப்பது கிடையாது. ஒமேகா 3 மூலமாக கிடைக்கும் நல்ல கொழுப்பு பராமரிக்க உதவுகிறது. ஆரோக்கியமான இருதயம், மூளை, சுழற்சி முறை, கண் பார்வை மற்றும் மூட்டு நிகழ்வு தன்மை. சராசரி ஆண்களுக்கான போதுமான அளவு 1600 மில்லிகிராம் ஒமேகா 3, ஆனால் இது பெண்களுக்கு 1100 மில்லிகிராம். 1600 மில்லிகிராம் ஒமேகா 3க்காக பரிந்துரைக்கப்பட்ட அளவில் இவற்றில் ஏதாவது உணவுகளை எடுத்துக்கொள்வது கடினமாக இருக்கலாம். இது கூடுதல் கலோரிகள் மற்றும் கொழுப்பை அளித்திடும். ஆனால் நீங்கள் புத்திசாலித்தனமாக சாப்பிடுங்கள். உங்களுடைய தினசரி உணவில் நியூட்ரலைட் சால்மன் ஒமேகா 3ஐ பயன்படுத்தி நிரப்பிக் கொள்ளலாம். ஓகே, so eat smart with Nutrilite protein daily and omega. ஸோ நம்மளோட டயட் மூலியமா 100% அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் டு டேக் அது எப்படி சொல்றதுன்னா ஒரு ரிச்சஸ்ட் சோர்ஸ்ல இருந்து வி ஆர் கிவிங் அன் எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் அண்ட் ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் அண்ட் ஆஸ் பர் நியூட்ராசிட்டிக்கல் அண்ட் ஃபுட் ஸ்டாண்டர்ட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா படியும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா வந்துட்டு நியூட்ரலைட் ப்ரோட்டீன் டெய்லி ஒமேகா மூலியமா கிடைக்குது. அண்ட் ஆல் பிளான் ப்ரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா 1 kg 500 கிராம் 200 கிராம் வேரியன்ட்லயும் அண்ட் டெய்லி வந்துட்டு 120 and 60 நம்பர்ஸ் டேப்லெட்ஸ்ல கிடைக்குது. அண்ட் ஒமேகா 6 வந்துட்டு 60 சாஃப்ட் ஜெல்ல கிடைக்குது. ஓகே, நான் கொஞ்சம் டிராவல் பண்ணுவேன், எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹேண்டியா இருக்கணும்னா உங்களுக்கு 30 day பேக்காவும் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். பட் எப்பவுமே வந்துட்டு 1 kg and 120 and 16 போறது தான் பெஸ்ட் அண்ட் கம்ப்ளீட் காஸ்ட் எஃபெக்டிவ் டூ. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.